இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ரோமையர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம். இந்த வரிகள் எசையாவிலிருந்து தூய பவுல் எடுத்து கையாண்டிருப்பார். நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகானவை. ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கின்ற அந்த நபர்கள் எத்தனை அழகானவர்கள் ஏனென்றால் அவருடைய பாதங்கள் கடவுளுடைய செய்தியை தாங்கிக் கொண்டு செல்கின்றன. அந்த செய்தி மீட்பை அளிக்க வல்லது. அந்த செய்தி மக்களை நல்வழிப்படுத்த வல்லது. அந்த செய்தி மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய சக்தியை கொண்டது. அந்த செய்தி கடவுளையும் மனிதனையும் இணைக்கும் பாலமாக இருக்கக்கூடியது. செய்தி அவனுடைய வார்த்தை. அந்த வல்லமையுடைய வார்த்தையை இந்த பாதங்கள் தாங்கிக் கொண்டு செல்கின்றன. எனவேதான் எசையா சொல்லுவார், நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் மலைகளின் மேல் எத்தனை அழகாக சொல்லி எசையா சொல்லுவார். சகோதரர்களே, கடவுளுடைய வார்த்தை மீட்பளிக்க வல்லது. அந்த வார்த்தையை அறிவிக்கக்கூடியவர்கள் தேவை. கடவுள் தனக்கான பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிறார். இப்ப நீ வா இறையாழத்தில் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. கடவுளுடைய செய்தி அறிவிக்கின்ற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிடாது. நான் நினைச்சா போயிடுவேன், நான் நினைச்சா செஞ்சிருவேன், முடியாது. இறை அழைத்தல் ஆண்டவர் கொடுக்கணும், கடல் கொடுக்கணும். அதே சமயம் நட்சத்திர அறிவிக்கக்கூடிய பணி எல்லோரையும் சார்ந்தது. சகோதரர்களே, நான் சிவகங்கை மலை மாவட்டத்திற்கு ஒரு மறுச்ச அந்த எங்களுடைய நாங்கள் வேதருக்கு படிக்கின்ற பொழுது இறுதி 3 மாதங்கள் மிஷன் கோர்ஸ், நேரடி களப்பயிற்சின்னு சொல்லுவாங்க. எல்லா பங்குகளுக்கும் நேராக நாங்கள் போயிட்டு பயிற்சி எடுப்போம். அது வேதிய பயிற்சி இருக்குவாங்க. அப்போ சிவகங்கை மலை மாவட்டத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் நாங்கள். அப்போது நாங்கள் அந்த குருவான என்ன பண்ணார், அங்கே இருக்கின்ற ஒரு கத்தோலிக்க பள்ளியில் ஸ்கூலில் கிளாஸ் மனக்கல்வி வகுப்பு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். அப்புறம் அங்கே என்ன பண்ண, காலையில் கிளம்பி அங்கே போயிட்டு இருக்கிறோம். அதாவது பள்ளி வேலைக்கு முன்பாக ஒரு பீரியட் எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க. நாங்கள் போயிட்டுருக்கோம், நானும் இன்னொரு சகோதரரும் போயிட்டுருக்குறோம். அப்போது திடீர்னு ஒரு சட்டையை பிடிச்சி இழுக்கிற போல் ஒரு ஃபீலிங். சைட்டில் பார்த்தா ஒரு சின்ன பெண் பிள்ளை, குட்டி குழந்தை, மிஞ்சி போல ஒரு 1ஆவது படிக்கலாம், சின்ன பிள்ளை. அங்கிள் அங்கிள் இந்தாங்க படிங்க அப்படின்னு ஒரு துண்டு சீட்டு, மிஞ்சி இந்த சுண்டு வரல் சைஸ் தான், சின்ன துண்டு சீட்டை மடித்து இந்த பிள்ளை என்கிட்ட கொடுத்தா. என்னன்னு தெரியல, அந்த பார்த்தா அந்த பிள்ளை நிற்கல, போயினே இருக்கிறான். அவன் மாட்டுன்னு கொடுத்துட்டு அவன் போயிட்டான். என்ன இருக்குது இதில், சரி படிப்போம், பிரித்து பார்த்தேன். அதில் இருந்த வார்த்தைகள், இயேசு நல்லவர் அப்படின்னுச்சு. இயேசுனுடைய பெயரை உச்சரித்தாலே நமக்கு அதுக்குடைய பலன் உண்டு, ஞாபகம் வச்சுக்கணும். இயேசு நல்லவர்னு சொல்லுகின்ற பொழுது, இயேசு மகிமை இயேசுவை மகிமை செய்கின்ற பொழுது யோசிச்சுப்பார், அதனுடைய பலன் நமக்கு உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். எனக்கு அந்த புண்ணியம் கிடைக்க அந்த குழந்தை உதவி செஞ்சா பாருங்க. இந்த பிள்ளை போயிட்டான். நாங்கள் அந்த கிளாஸ் முடிச்சுட்டு இந்த இன்டர்வல் பீரியட் ஜஸ்ட் இந்த பரண்டாவில் வாக் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இந்த குழந்தை அங்கே விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் கூப்பிட்டேன், அம்மா இங்கே வாடாம்மா. என்னங்க அங்கிள், அம்மா கலந்த சீட்டு கொடுத்துட்டு போனீங்க, எதுக்கு நான் என்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை அங்கிள், எங்கள் டேடி நான் தினமும் ஸ்கூலுக்கு வரப்போ என்கிட்ட 10 சீட்டு கொடுப்பாங்க, நான் வர்றப்போ 10 அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு இந்த குழந்தை ஓடி போயிட்டான். சகோதரர்களே, ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தை சிறு 1ஆவது படிக்கிற சின்ன குழந்தைங்க நற்செய்தி பணிக்கு எப்படி தயார் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த குழந்தையோட நற்செய்தி பணியை பாருங்க பார்ப்போம். அந்த குழந்தையின் வாயிலாக நான் ஆண்டவரை மகிமை செய்தேன், இயேசு நல்லவர்னு சொன்ன பாருங்க, இயேசு வார்த்தை உச்சரிச்சேன் பாருங்க. இது எப்போ நட்சத்திர பணி யோசிச்சு பாருங்க பார்ப்போம். சகோதரர்களே, இறை அழைத்தல்
ஒரு 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 தனி சொத்து அது. கடவுள் வார்த்தை அறிவிக்கவே ஒரு ஒரு கடவுளுடைய கிருபை வேணும். நீங்க பாருங்க, சவுலையும் பர்னபாவையும் தூய ஆவியானவர் தேர்ந்தெடுக்கிறார். எல்லாம் ஜெபிக்கிறாங்க. கடவுளுடைய வார்த்தை வேகமாக அங்கே பரவிக்கிட்டு இருக்குது. அப்புறம் பர்னபாவையும் சவுலையும் தூயாவை தேர்ந்தெடுக்கிறார். எப்பா இவங்க 2 பேரும் என்கிட்ட கொடுத்துரு, இவங்களை உங்க கூட வச்சுக்காதீங்க, உங்களுக்கு வேற வேலை வச்சிருக்கிறேன்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறார். என்ன வேலை? புறவின மக்களுக்கு ஆண்டவருடைய செய்தி அறிவிக்கணும். தேர்ந்தெடுத்து செலுக்கியாவுக்கு பிறகின மக்களுக்கு ஆண்டவர் வார்த்தை அறிவிக்க அனுப்புகிறார். சகோதரர்களே, எல்லோருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். நற்செய்தி பாருங்க, இன்னைக்கு நீங்க அப்படி கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டவர் செய்தி நீங்க அறிவிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பக்கவாரமா இருப்பாரு. நீங்க என்ன பேசணும், என்ன சொல்லணும், எல்லாம் அனைத்தையும் அவர் சொல்லிக் கொடுப்பாரு. பயப்படாத நீ என்று இயேசுவுடைய வார்த்தை. உங்களுக்கு என்ன பேசணும், என்ன செய்யணும், அனைத்தையும் உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார் உங்களுக்கு. எனவே கடவுளுடைய பணி, கடவுளுடைய வார்த்தை, இறைவாக்கு பணி, நற்செய்தி பணி நம்ம எல்லோரும் மேலும் ஒரு கடமையாக சுமத்தப்பட்டிருக்குது. எனவே சகோதரர்களே, அவருடைய வார்த்தையை அறிவிப்போம், ஆன்மாவை அறுவடை செய்வோம். ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே கடவுளுடைய செய்தி எல்லோருக்கும் அறிவிக்கப்படணும், கடவுளுடைய செய்தி அறிவிக்கப்படணும். இந்த உலகம் போக பாருங்க, இந்த உலகம் எப்படி எந்த ட்ராக்ல போயிட்டு இருக்குது கணிக்கவே முடியாது. நற்செய்தி அறிவிப்பு பணி நம்ம குடும்பத்திலேருந்தே ஆரம்பிக்கணும். பிள்ளைகளுக்கு அறிவிக்கணும், மனைவி மக்களுக்கு உள்ள வீட்டிலிருந்து அந்த பணி ஆரம்பிக்கணும். அப்படி செய்தால் இந்த உலகம் விரைவாக உய்யும்.